Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திரைப்படங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஆபாச பாடல், நடனம், வசனங்கள் வெளியிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என தெலுங்கானா மகளிர் ஆணையம் அதிரடி காட்டியுள்ளது. திரைப்படத்தின் பாடல் ஹிட்டாக வேண்டும் என புது நடன அசைவுகள் என்ற பெயரில் ஆபாச நடன அசைவுகள் ஆடுவது என்பது ட்ரெண்டாக மாறியிருக்கும் சூழலில் தற்போது அதற்கு கடிவாளம் போட்டிருக்கிறது தெலுங்கானா மகளிர் ஆணையம். சமீபத்தில் தெலுங்கு சினிமாவில் வெளியான சில பாடல்களில் உள்ள நடன அசைவுகள் குறித்து தொடர்ச்சியாக எதிர்மறை விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக புஷ்பா 1 திரைப்படத்தில் ஊ சொல்றீரா மாமா பாடலும், அதைத் தொடர்ந்து புஷ்பா 2 படத்தில் வந்துச்சே ஃபீலிங்ஸ் பாடலும் பல்வேறு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. இந்த நிலையில் டாகு மகராஜ் படத்தின் கபடி திபிடி பாடலில் உள்ள நடன அசைவுகள் மக்களிடையே அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து தற்போது ராபின்ஹுட் படத்தின் அதிதா சர்ப்ரைஸ் பாடலில் நடிகை கிருத்திகா சர்மா ஆடிய நடன அசைவுகள் குறித்து அதிக விமர்சனங்களை பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக இதுபோன்று பாடல்களில் மிகவும் அருவருப்பான நடன அசைவுகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இது குறித்து தெலுங்கானா மகளிர் ஆணையம் கருத்து தெரிவித்ததுடன் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இது தொடர்பாக தெலுங்கானா மகளிர் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பில், சமீபத்தில் வெளியான பல திரைப்படங்களில் வருகிற வசனங்கள், பாடல்கள், நடனங்கள் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளன. இது போன்ற காட்சிகள் வெளியிடப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மகளிர் ஆணையம் அதிரடியாக அறிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கும் சினிமாவில் பெண்களை இழிவுபடுத்துவதும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அருவருப்பாக காட்டுவது சரியல்ல என கூறியுள்ள மகளிர் ஆணையம், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடன இயக்குநர்கள் மற்றும் தொடர்புடைய தரப்பினர் பொறுப்புடன் செயல்பட வேண்டும், இல்லையென்றால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. மேலும் பெண்களை அருவருப்பாக காட்டும் வகையில் உள்ள நடன அசைவுகளை பாடலில் இருந்து உடனே நீக்க உத்தரவிட்டுள்ள மகளிர் ஆணையம், சமூகத்திற்கு நேர்மறையான செய்தியை தெரிவிப்பதும் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதும் திரைப்படங்களின் தார்மீக பொறுப்பு எனவும் தெரிவித்துள்ளது. திரைப்படங்களில் இதுபோன்ற ஆபாச காட்சிகள் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மனதில் கொண்டு திரைப்படத்துறை சுய கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த பிரச்சனையில் மக்களும் சமூக அமைப்புகளும் தங்கள் கருத்துக்களை மாநில மகளிர் ஆணையத்திடம் தெரிவிக்கலாம் எனவும், இந்த விவகாரம் தொடர்பாக மகளிர் ஆணையம் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆபாச பாடல்கள் மூலம் கல்லா கட்டி வரும் திரைத்துறையினர் மகளிர் ஆணையத்தின் இந்த உத்தரவை ஏற்பார்களா அல்லது வம்புக்கு நிற்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.